வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஒரு அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். இதே மாதிரி ஜாப் அப்டேட் வீடியோஸும் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான அப்டேட் நியூஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அப்டேட் நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோன்றது தான் அந்த அப்டேட் நியூஸு. இது டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த நியூஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 2024க்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட்டாக வரப்போகுது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேஷன் ஆஃபீஸர், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2024க்கான எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னா, ஜூன் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸையும் கொடுத்துட்டாங்க. மாடல் கொஷின் பேப்பரையுமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு செக் பண்ணிங்கனாலுமே இந்த நியூஸ் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஜாயிண்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எஸ்ஐ ஆஃப் போலீஸ் அண்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2024 தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூட் ஆன் ஜூன் 2024 கொடுத்துருக்காங்க. அதாவது வர ஜூனில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. அதுக்கான மாடல் கொஷின் பேப்பருமே அப்டேட் பண்ணிட்டாங்க வெப்சைட்டில். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதாவது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் வருமா அல்லது எப்போ வரப்போகுது, எலெக்ஷன் இருக்கிறதுனால நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிசிக்கான ரிசல்ட், டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதுலாம் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. பட் இப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஜூனில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம், இஷ்யூ பண்ணிடுவோன்ற நமக்கு ஒரு அப்டேட் நியூஸ் கிடச்சிருக்கு. அதுவுமே டிஎன்யூஎஸ்ஆர்பிலேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. வெப்சைட்லேயே அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாருமே இப்போத்துலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து பிசி எக்ஸாமுக்கான ஃபைனல் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிசி எக்ஸாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. ஸோ எலெக்ஷன் அப்போ நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா புதுசாக வர நோட்டிஃபிகேஷன் தான் எலெக்ஷன் டைமில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்களோ தவிர்த்துட்டு ஆல்ரெடி வச்சுருந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிசி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிசி எக்ஸாமுக்குன்னு ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பிசி எக்ஸாம் வந்ததுனால அது எழுதி கிளியர் பண்ணியிருப்பீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் என்ன இருக்குன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸில் எஸ்ஐ ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆகணும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல லக்கு மாதிரி. இன்னும் பிசி எக்ஸாமோட ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது மந்த் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்தாலும் சரி, நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் ரொம்ப நல்லா படிச்சிருப்பீங்க. பட் உங்களால் பிசி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கும். உங்களுக்கான செகண்ட் சான்ஸ், அதாவது நெக்ஸ்ட் சான்ஸாக இதை எடுத்துகிட்டு எஸ்ஐ எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே 2 months இருக்குது. அதுலேருந்து எக்ஸாம் வர்றதுக்கு ஒரு 90 days ஆகும். ஸோ அதனால் சீக்கிரமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம கட் ஆஃப்லேயும் வர முடியும். எஸ்ஐ எக்ஸாம் தான் ட்ரீம் ஜாப்னு இருக்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் நியூஸை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி அப்டேட் நியூஸ், எக்ஸாம்ஸ் பற்றி அப்டேட் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் அப்டேட் நியூஸும் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் படித்தாலும் ரிவிஷன் தான் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. அதுக்கான பிடிஎஃப்பையும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்களே எக்ஸாம் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.